ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னா தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீசனில் நம்ம ஹீரோ பிறந்தப்போ வந்துட்டு அவனே பிரசவம் பார்த்துட்டு வெளியே நடந்து எந்திரிச்சு வந்திருப்பான். பட் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்துட்டு அந்த மாதிரி வரல அப்படிங்கிறதுனால மேபி லெஸ் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிக்க ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 7. இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. பார்த்தா ஸ்வாஹி உருவத்தில் ஒருத்தர் பைக்கிட்டு இருக்கான். பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அது ஸ்வாஹி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் ஸ்வாஹி நீங்கள் டோர்னமெண்ட்லலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்ஸ் கேட்கவும், நீங்கள் 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ நானும் ஒர்க் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஜெயிலுக்குள்ளே வரான். ஏஐ சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த மொத்த ஜெயிலையும் கண்காணிச்சிட்டு இருக்கு. அது போக ஹியூமன்ஸ் தான் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நான் ஒரு கோடிங்கை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கம்ப்யூட்டரில் அவன் கனெக்ட் பண்ணி அந்த சிஸ்டமையே ஹேக் பண்ணிட்டான். இப்போ கைதிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாமே இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு அங்க இருக்கிறவங்க பார்த்தா இந்த நைட் ஸ்கல்லோட லீடர் தான் ஸ்வாஹி உருவத்துல வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஜின்டங்கும் நம்ம ஹீரோவோட முடிக்க இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட முடியவுமே நம்ம வந்துட்டு ஹீரோ அப்படின்னே கூப்பிடலாம். ஜின்டங் என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. பட் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை தூக்கி இழுத்து ஸ்ட்ரென்த்தை காமிச்சதுக்கே அவன் கீழே விழுந்துருத்தான். ஈவன் என் முடி கூட இவனால ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்தா ஜிண்டங் இன்னும் விட்டு கொடுக்காம எந்திரிச்சு நிக்கிறான். சரி அப்படின்னா நம்ம விளையாண்டது போது ஒரு ரியல் ஃபைட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஜிண்டங் அவனோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கை இறக்கவோ ஒத்த விரல்ல நம்ம ஹீரோ அதை தடுத்துருத்தான். ஜெயிலுக்குள்ள நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செலுத்துது அப்படின்னு ஸ்வாஹி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து வயித்துல ஒரு கிக்க விட்டதுக்கே ஜிண்டங் பறந்து போய் விழுறான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஜிண்டங் நம்ம மாஸ்டர் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். அப்படியே இது சேம் வந்துட்டு கும்ஃபோ பாண்டால வர ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கு. கிட்ட மல்டிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு. உன்னோட அந்த ஐ ஆஃப் மல்டிவர்ஸ் அதை மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஊகுவே மாதிரியே அவனும் மறைஞ்சு போயிருந்தான். எக்ஸாக்ட்லி கும்ஃபோ பாண்டால வர அதே சீன் மாதிரியே தான் இதை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ மல்டிவர்ஸுக்கு டிராவல் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ட்ரைனிங் எடுக்கிறது அப்படின்னு ஜிண்டங் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்பதான் டீமன் இன்வேஷன் நடந்திருக்கும். இவன் வந்து தடுக்கிறதுக்குள்ள கல்டிவேட்டர் வந்து தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஜிண்டங் சொல்லவும், அதான் நீ மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோவோட முடி கேக்குது. எல்லாரும் என்ன கலாய்ச்சாங்க, அதுக்கு ஒரே வழி அந்த டாப் கல்டிவேட்டரை தோக்கடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிண்டங் வந்துட்டு செம பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோவோட டபுள் அசால்ட்டா அதை தடுத்தது தான் இங்க நம்ம ஹீரோவோட அம்மாவையும் பிரெக்னன்ட் வார்ட்ல சேர்க்கறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டே டோர்னமெண்ட்ல என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இவரே டயத்துல இவன் எங்க போறான் அப்படின்னு சென்னு பார்த்தா நம்ம எல்லாத்தையும் விட அவன் தான் பதட்டமா இருப்பான் அப்படின்னு இன்னும் மத்தவங்களும் பேசுறாங்க. கவலைப்படாத வாங்கலிங், உன் சிஸ்டர் நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த லாங் ஹேர் வச்சிருக்கிறவங்க சூப்பரா சண்டை போடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சிருக்கான்னு சொல்லுவோம். யாராதுன்னு கேட்டா ஸ்வாஹி தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடமே பிரிசனுக்கு மேலதான் இருக்குங்கிறதுனால அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இப்ப ஏதாவது வெடிக்குது. ஸ்பிரிட் எம்பரர் ரிலீஸ் பண்றதுக்காக தான் அந்த நைட் ஸ்கல்லோட லீடர் வந்திருக்கான். லார்ட் பாஹி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், எனக்கும் ப்ராமிஸ் பண்ணபடி அப்படின்னு கேட்கவும், நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தாரேன் அப்படின்னு ஸ்பிரிட் எம்பரர் சொல்றான். பிரிசனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அந்த ஸ்பிரிட் எனர்ஜியை வந்துட்டு இவனை ரிலீஸ் பண்றதுக்காக அவன் ரிவர்ஸ் ஹேக்கிங் பண்ணி யூஸ் பண்றான். மேல இருக்கிற அந்த ஸ்டேடியம் கிரவுண்ட் அப்படியே ஓப்பன் ஆகுது. நைட் ஸ்கையோட ஆளு வந்துட்டு ஒரு ஸ்மால் அடியாள் கிட்ட நம்ம ஹீரோவோட தங்கச்சியை போய் கடத்திட்டு வா அப்படின்னு வேலையை கொடுத்துருப்பான். அவனும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை தடுக்கலான்னு பார்த்தா அவன் அன்யூஸ்வலான பவரை யூஸ் பண்ணி உங்களை அசைய விடாதபடி பண்ணியிருந்தான். குழந்தை நல்லபடியா பிறந்துடுச்சு. டாக்டர்ஸை இன்விசிபிளா ஏதோ ஒரு ஹேண்ட் வந்து பிடிக்குது. அந்த பவருக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இப்போ மயங்கி விழுந்துருந்தாங்க. அந்த ஸ்பிரிட் டெம்பரர் வந்துட்டு பவரை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்டேடியம் அண்ட் பேரியரை உடச்சிக்கிட்டு வெளியே போறான். நான் ஆசைப்பட்டது ஃபைனலி நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஸ்கையோட லீடர் வந்துட்டு ஹாப்பியா சிரிச்சிட்டு இருந்தா. என்ன ஏதோ குழந்தையோட சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். ஓ அது என் தங்கச்சி தான். நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ போர்ட்டல கனெக்ட் பண்ணி அந்த வில்லனை உள்ள இழுத்துருத்தான். என் சிஸ்டரை நீ தானே கடத்த பார்த்த, நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ வரவோ, யார் ராணி அப்படின்னு நம்ம கேட்டா 60th ஹை ஸ்கூலோட வாங்கலிங்கன்னு சொல்லவோ, பொடி பையனா அப்படின்னு நம்ம அடிக்க வந்தா நம்ம ஹீரோ ஒரே பஞ்ச் தான். இங்க ஜிண்டங்க இன்னும் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கிறான். நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், பேரை சரி பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவோட முடி சொல்லுது. நைட் ஸ்கையோட லீடர் இப்ப இவங்க காலு முன்னாடி வந்து விழுறான். நைட் ஸ்கையோட லீடர் எப்படி வானத்துல இருந்து வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உன் பேரை இதை வச்சு சரி பண்ணிக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இடமாட்டேன்டா நைட் ஸ்கை லீடர் இருந்துச்சு அட்டாக் பண்ணா ஜிண்டங்க அவனை அசால்ட்டா தோக்கடிச்சிருந்தான். சோ ஜிண்டங் ஒரு வில்லனை பிடிச்சி இந்த ஊரை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஜிண்டங்க்கு பேரும் கிடைக்குது. நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் ஒரு வழியா நல்லபடியா பிறந்துட்டா. வாங்குவானுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவளுக்கு கிறிஸ்பி நூடுல்ஸ் கிஃப்டா வச்சிருந்திருக்கான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அந்த வில்லனோட ஐடி கார்டு வந்துட்டு நம்ம ஹீரோ தங்கச்சி கையில இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அந்த வில்லனை வந்து நம்ம ஹீரோ சிஸ்டரான வாங்னுவான் தான் வந்து தோக்கடிச்சிருக்கா அப்படிங்கறத இன்டைரக்டா நமக்கு காமிக்கிறாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோவோட தங்கச்சி பிறந்துட்டா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.